நீங்க அந்த ஷோல உங்களுக்கு கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு ஜட்ஜை ரீப்ளேஸ் பண்ண போற அது சொன்னாங்களா அவங்க கிட்ட? வட்சார் இவரால ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அவர் பண்றதெல்லாம் இவர் பண்ணிடுவாரா? யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவர் தான். நீங்க தான். ஆமா, நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. என்னட்டு போய் இந்த கேள்வியை கேட்டுட்டீங்களே அப்படின்ட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பளிச்சுன்னு சொல்லியிருக்க ஒரு பதில் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இனி வரைக்கும் நான் வெங்கடேஷ் பட்டு சாரை பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த கேள்விக்கு இந்த மாதிரி பதில் சொன்னாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி இன்னைக்கு வெங்கடேஷ் பட்டுக்கு பதிலா புது ஜட்ஜை இறக்கிருந்தாங்க. அதுதான் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். அவர்கிட்ட இந்தியா கிளிட்ஸ் தமிழ் சேனல் வந்து ஒரு இன்டர்வியூ ஒண்ணு நடத்திருந்தாங்க. அதுல நிறைய கேள்விகளும் கேட்கப்பட்ட நிலையில மாதம்பட்டி ரங்கராஜிடம் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு நீங்க நடுவரா வந்தது எப்படி அப்படின்னு நம்ம குரேஷி அவர்கள் கேட்டதுக்கு அதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் பதில் சொல்லிருக்காரு. பாக்ஸ் ஆபீஸ் ஸ்டுடியோல இருந்து எனக்கு போன் வந்துச்சு. குக்கு வித் கோமாளி ஷோவுக்கு ஒரு ஜட்ஜ் வர வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ஒரு நாள் அவகாசம்னு கேட்டேன். அவரு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் எனக்கு நிறைய மேரேஜ் கேட்டரிங்லாம் புக்கிங் ஆயிருக்கு. சோ அந்த தேதியும் குக்கு வித் கோமாளி ஷூட்டிங்கும் கிளாஷ் ஆக கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா அதை நாங்க பாத்து கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்னென்னலாம் எனக்கு வேணும்னு சொன்னனோ அது எல்லாமே நம்ம பாத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம தாமு சார் போன்ற லெஜெண்ட் கூட நிற்கும் போது நான் இந்த நிகழ்ச்சியை எப்படி கொண்டு போக போறேன், என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அவங்க எல்லாத்துக்குமே தைரியம் கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியில நான் இதுவரைக்கும் முழுமையா டிவில பார்த்ததே கிடையாது. ஆனா சின்ன சின்னதா ஷார்ட்ஸ்ல பாத்திருக்கேன். நான் சமையல் தொழிலுக்கு திடீர்னுலாம் வரல. கேட்டரிங் படிச்சிருக்கேன். எங்க அப்பா ஒரு செஃப். அவர்கிட்ட கத்துக்கிட்டு தான் வந்தேன். அதே போல சினிமாவில் நடிச்ச போது கூட கூத்து பட்டறையில கத்துக்கிட்டு தான் நடிச்சேன். இப்படின்னு என்னோட நிறுவனத்துல செஃப் சந்தீப் அவர்கள்ட்ட இப்பயும் நான் மாசம் 2 நாட்கள் வந்து டியூஷன் போய்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில நான் கோமாடிகளை பார்த்தெல்லாம் பயப்படல. ஆனா அதெல்லாம் பார்த்து ரசிச்சேன்னு சொல்லலாம். 22 ஆண்டுகளா வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். கேட்டரிங்ல திடீர்னு அதிக கூட்டம் வந்துருமோ அப்படின்லாம் நான் ரொம்ப பயந்தேன். ஆனா இந்த நிகழ்ச்சி என்னை பயங்கரமா ரிலாக்ஸா வச்சிருக்கு. வாரத்துல ஒரு நாள் ஷூட்டிங் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படிங்கறத நான் எதிர்பார்த்து இன்னைக்கு காத்துக்கிட்டு தான் இருக்கேன். புகழ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன். குரேஷி நீங்க டைமிங்க்கு போடுற காமெடி எல்லாம் ரொம்பவே பக்காவா இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராமர் அண்ணா, தங்கதுரை இப்படின்னு எல்லாருமே பிடிக்கும். சுனிதா என்னோட ஒரு படத்துல நடிச்சிருந்திருக்காங்க. அதனால எனக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். நான் இந்த ஷோல கமிட் ஆகும் போது இன்னொரு ஜட்ஜ நான் ரீப்ளேஸ் செய்ய போறேன் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது. நான் அத பத்தி கேட்கவும் இல்ல. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஜட்ஜ் இருக்காங்க, இன்னொரு ஜட்ஜ் வேணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால சரி ஓகேன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி தனித்தன்மை இருக்கும். யாரும் ரீப்ளேஸ்லாம் செய்ய முடியாது. பட்சார பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது. நான் நேர்ல கூட பார்த்ததில்ல. ஆனா அவரை பத்தி சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அவர் செமையான லெஜெண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் யோசிச்சுட்டே இருப்பேன். மத்தவங்களை பத்தி பேசுறது, யாரோடையும் ஒப்பிடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட இருக்கவே இருக்காது. நான் நானா இருப்பேன் அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இப்பதான் தெரியுது, அப்ப இவர்கிட்டயும் உண்மை எதுவுமே சொல்லாம தான் உள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க போல. சோ என்னவோ எப்படியோ நம்ம குக்கு வித் கோமாளி இப்போ வேற லெவலா தான் போய்கிட்டு இருக்கு. ஜட்ஜ் ஒரு பக்கம் மாறினாலுமே குக்ஸ் எல்லாருமே மாறிட்டாங்க. கோமாளி ஒரு சில பேர் பழைய ஆட்களும் இருந்தாலும் ஓரளவு ஷோஸ் நல்லா தான் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள ஷோஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. சரி அவங்களா இருக்கட்டும், ஜட்ஜ் எப்படி இருக்காங்க அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.